கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான உயிர்த்தெழுந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். என்னுடைய நாமத்தில் 2-3 பேர் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராக இயேசு இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது அவரை துதித்து பாடினோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு இளைப்பாறுதல், ரிலாக்ஸேஷன். அந்த இளைப்பாறுதல் நமக்கு இன்றைக்கி அநேகருக்கு இல்லை. ஆமேன், அல்லேலூயா. அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி காத்துக்கொள்வது என்பதை குறித்ததான செய்தி தான் இது. அதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்கள் ஆகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். பாடின பிற்பாடு மும்பை தாராவி சபையினுடைய பாஸ்டராக இருக்கக்கூடிய சகோதரர் யோவான் அவர்கள் இந்த செய்திக்காக காணிக்கைக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து நான் வார்த்தை கடன் சொல்ல போகிறோம். ஒரு இளைப்பாறுதல் என்ற தலைப்பிலே இந்த செய்தி. இயேசு தாமே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகையால் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வருகிற ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வந்தாலும் ஆமென், அந்த இளைப்பாறுதல் நமக்கு நித்தியமாக உண்டு. அதை யாரும் கெடுத்து விட முடியாது. அல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது அந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். பாவி அழைக்கிறார் இயேசு வந்திளை பாரிடவே. வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திளை பாரிடவே. தருணத்தை விடாதே, தாமதித்திடாதே, தப்பாது வந்திடுவார். தருணத்தை விடாதே, தாமதித்திடாதே, தப்பாது வந்திடுவார். வா பாவி அழைக்கிறார் இயேசு வந்திளை பாரிடவே.
தற்போது வந்த தயபரன் இயேசுவை பார். கேட்டோரை மீட்ட தற்போது வந்த தயபரன் இயேசுவை பார். மனமே வேட்கத்தை களைந்து வேதத்தை கேட்பார், வேஷத்தை மாற்றிடுவார். வெட்கத்தை களைந்து வேதத்தை கேட்பார், வேஷத்தை மாற்றிடுவார். வா வா பாவி அழைக்கிறார் இயேசு, வந்திலை பாரிடவே. கள்ளன் அவனை வெண்மையாக்க அவர் கருணையில் மிகுந்தவரே. கள்ளன் அவனை வெண்மையாக்க அவர் கருணையில் மிகுந்தவரே. மனமே தாழ்த்திய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் தருவார் பரலோகம். தாழ்த்திய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் தருவார் பரலோகம். வா வா பாவி அழைக்கிறார் இயேசு, வந்திலை பாரிடவே. வல்லமை தேவன் மகத்துவ ராஜா, பாவிகள் அடைக்கலமே. வல்லமை தேவன் மகத்துவ ராஜா, பாவிகள் அடைக்கலமே. மனமே மாற்றத்தை அடைவாய், தோற்றத்தை பார்ப்பாய், சோத்திரம் செய்வாயே. மாற்றத்தை அடைவாய், தோற்றத்தை பார்ப்பாய், சோத்திரம் செய்வாயே. வா வா பாவி அழைக்கிறார் இயேசு, வந்திலை பாரிடவே. வா வா பாவி அழைக்கிறார் இயேசு, வந்திலை பாரிடவே. தருணத்தை விடாதே, தாமதித்திடாதே, தப்பாது வந்திடுவார். தருணத்தை விடாதே, தாமதித்திடாதே, தப்பாது வந்திடுவார். வா வா பாவி அழைக்கிறார் இயேசு, வந்திலை பாரிடவே. சகோதரர் யோவான் அவர்கள் வந்து முன்னால் ஜெபிப்பார்கள். தேவ செய்திக்காக கர்த்தருக்கென்று நாம் செலுத்தின காணிக்கைகள் தசமாங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். கொடுக்க போகிற செய்தி நம்முடைய இருதயத்தில் குத்தப்படத்தக்கதாக, அது குத்தப்படுறதோடு மட்டுமல்ல, அதன் பிரகாரம் நடக்கத்தக்கதாக நம்மளை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராபீன்களும் கேராபீன்களும் போற்றிக் கொண்டிருக்கிற நாட்களில் அடிமைகளாகிய நாங்கள் உம்மை போற்றும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நீர் அபிரதகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேதம் சொன்ன பிரகாரமாக என் ஆலயத்திற்கு வெறுமையாக வராதீர்கள் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாடு உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து வாங்கிய கர்த்தாவே, உமக்கென்று தசம்பாகத்தை செலுத்துகிறது நீர் அறிவேர். வேதம் சொன்ன பிரகாரமாக எந்த ஒரு வார்த்தைகளை நாங்கள் மீறாதபடிக்கு தசம்பாகம் செலுத்தின நம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை கொடுத்து சோதித்து பார் என்று சொன்னீரப்பா. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக பேச போற மகனையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் மகனை மறைத்து எந்த சுயமும் வெளிப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்பட நீர் மகனை மறைத்து எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் பிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். லார்டு, வந்திருக்கிற எங்களையும்
உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இருதயத்தை நீர் எங்களுக்கு திறந்து தாரும். அந்நாட்களில் சீசர்களுக்கு கர்த்தாவே நீர் இருதயத்தை திறந்தது போல இந்த செய்தி எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யத்தக்கதாக எங்கள் இருதயத்தை நீர் திறந்து தாரும் அப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஆமென். ஆமென். நமக்கு அருவோம். பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். இளைப்பாறுதல் இந்த உலக வாழ்க்கையில் இளைப்பாறுதல் என்பது எங்கேயுமே கிடைக்க மாட்டது. எங்கு சென்றாலும் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஐயோ, நான் எத்தனையோ கோவிலுக்கு சென்றேன், எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு சென்றேன், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு ஒரு சுகம் இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லை. யார் எனக்கு சுகம் தரக்கூடும், யார் எனக்கு விடுதலை தரக்கூடும் என்று நாம் அநேக வேளையிலே புலம்புகிறோம். ஆனால் அதற்கு ஒரே ஒருவர் உண்டு. நம் ஒவ்வொருக்காக, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையும் சுகத்தையும் நமக்கு தருகிறவர். அவரை தவிர வேறு யாரும் நமக்கு இளைப்பாறுதலை தர முடியாது. அதனால தான் இயேசு தாமே சொன்னார், மத்தேயு 11:28 மத்தேயு 11:28 வாசிக்கலாம். பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே வருத்தம், வேதனை, துன்பம், இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு தனி சமுதாயம் அல்ல, ஒரு தனி மதம் அல்ல, ஒரு தனி குலம் அல்ல. எவ்ரிஒன், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் வாருங்கள். யூதர்கள் வந்தார்கள், சமாரியர்கள் வந்தார்கள், பிரஜாதிகள் வந்தார்கள், எல்லாரும் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு எல்லாரையும் சுகமாக்கினார். ஆமென். ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்துக்கு தான் சொந்தம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை. உலக மக்கள் அனைவருக்கும் இயேசு சொந்தம். ஆமென். அவர்கள் உலக மக்கள் அனைவருக்காக அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால் மாத்திரமே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகுகிறது. அதில் தான் நமக்கு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் கவனிக்கக்கூடிய அந்த வசனங்கள் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை தருவேன், ஓய்வு கொடுப்பேன். அதுதான் எபிரேயர் புஸ்தகத்தில் கூட எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? பாருங்கள், 3வது வசனத்தில் 2வது வசனம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு மருத்துவரிடத்தில் போகிறீர்கள், அவர் வியாதி என்ன என்று இரத்தத்தை சோதித்து ஸ்கேன் எடுத்து பார்த்து அது என்ன என்று கண்டுபிடித்து அதற்குரிய சிகிச்சைகளை செய்வதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறார். இந்த மாத்திரை உணவுக்கு முன், இந்த மாத்திரை உணவுக்கு பின், அல்லேலூயா, விலாவாரியாக அதை எழுதி கொடுக்கிறார்கள். நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? சரியான நேரத்திலே அதை
உட்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் நாம் அதை சாப்பிடவில்லை என்றால் மருத்துவர் அதுக்கு பொறுப்பாளி அல்ல. அவர் சரியாகத்தான் சிகிச்சை அளிக்கிறார். நாம் அதை கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் சுகமாகுவது கடினமாகி விடுகிறது அல்லவா? அதே போன்றுதான் இயேசுவண்டை வரும் பொழுது அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சில காரியங்களை சொல்றார். நீ அதை செய், நீ இதை செய், நீ அப்படி செய். பொண்ணையும் பொருளையும் ஆண்டவர் ஒரு நாளும் கேட்க மாட்டார். ஒரு கிலோ தங்கம் கொண்டு வான்னு இயேசு கேட்பாரா? இல்லை வெளியே கொண்டு வர கேட்பாரா? இல்லை உன் பணத்தை கொண்டு வான்னு கேட்பாரா? ஒரு நாளும் கேட்க மாட்டார். அவர் இலவசமாகவே அதை செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் காரியம். ஆகையால் பிரியமானவர்களே, இலவசமான ஒரு இளைப்பாறுதலை பெறுவதற்கு இன்னைக்கு இயேசுவண்டை அநேகர் வருகிறார்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக 2 சகோதரர்களை அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் வார்த்தையை கேளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். இயேசுதான் உங்களுக்கு விடுதலை. சத்தியம் யாரு? இயேசு. நானே வழி, சத்தியம், ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுதான் அந்த விடுதலை கொடுக்க முடியும், நான் அல்ல. நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்வேன், சொல்லப்போனா ரெக்கமெண்ட், சிபாரிசு செய்வேன். ஆமேன். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அதை செய்கிறார். ஒரு எம்எல்ஏவனுடைய கடிதத்தை வாங்கிட்டு போனால் சில காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு எம்பியாக இருக்கிறவர்களுடைய கடிதத்தை வாங்கிட்டு போனால் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தான் நாங்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்து, இயேசுவே இந்த மகனுக்கு இறங்கும், இந்த மகளுக்கு இறங்கும், விடுதலை கொடும் என்று நான் ஒரு பாதையை நாம் காட்டுவோம். அல்லேலூயா. அதற்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நாங்கள் பொறுப்பாளி அல்ல. கீழ்ப்படிந்து உங்களுக்கு விடுதலை இல்லை என்றால் நாங்கள் பொறுப்பாளியை ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா இவ்வளோ லேட்டா? சில பட்டாசு உடனே வெடிக்கும், சில பட்டாசு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வெடிக்கும். அதேமாதிரி புஷ்வான மாதிரி இருக்காதுங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் ஃபயராக இருக்கணும், அனலாக இருக்கணும். இத்தனை பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டேன், இன்னும் 2 மணி நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இடையில போர்ன்விட்டா அந்த இதெல்லாம் நாங்கள் குளுக்கோஸ்லாம் கொஞ்சம் ஏற்றினா தான் எனக்கு வண்டி ஓடுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய வல்லமை அது உங்களுக்குள்ளே இருந்துன்னா பிரசங்கப்படத்தில் இருந்த வார்த்தை வரும் பொழுது ஆமீன் ஆமீன் அல்லேலூயா ஆண்டவரேன்னு நீங்கள் உங்களை அறியாமல் சொல்லணும். நான் சொல்லி சொல்கிறதா இருந்தால் அது எல்கேஜி பிள்ளைகளுக்கு தான். ஆனா அவனா ஈவனா நான் சொல்கிறத நீங்கள் அதை அந்த குழந்தைகள் சொல்கிற மாதிரி நீங்கள் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீ குழந்தைகளா அப்போனா வரும், குழந்தைகளாக இருந்தால் வரும்போது ஒரு புட்டியில் பால் அடிச்சுட்டு வந்துடுங்க. ஆமேன். நான் எல்லாமே அப்படி தான் சிம்பிளாக சொல்லுவேன், உங்களுக்கு புரிய முடியுமா? கவனிங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு அது புரியும். ஆகையினால் சிந்தனையை சரியாக நீங்கள் ஒருமுகத்தில் வைக்க வேண்டியது அவசியம். நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இளைப்பாறுதல் தான் தெரியுமே. நான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிங்களா? கடைசியில் என்ன பேசிகிட்டு இருந்தேன்? புரியல? வார்த்தையை விசுவாசிக்கணும். அதாவது அந்த மருத்துவர்கள் கொடுத்த மாத்திரையை சரியான நேரத்தில் சரிவிகிதம் அளவுக்கு 100 மில்லிகிராம் சாப்பிட்ற இடத்துல 500 மில்லிகிராம் போட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. இரவு தூக்கம் வரலன்னா ஒரு 5 mg அல்லது 2.5 mg மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும். ஆனால் எனக்கு தூக்கமே வரலன்னு 5 mg மில்லிகிராமுக்கு பதிலாக ஒரு 100 மில்லிகிராம் போட்டால் என்னாகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? ஏங்க நிரந்தரமாக தூங்கிடலாம். டாக்டர் கொடுக்க மருந்து நிரந்தரமாக தூங்குறதுக்கும் வழி இருக்கு, நிம்மதியாக தூங்குறதுக்கும் வழி இருக்கு. உங்களுக்கு எப்படி தூங்கணும்? நிரந்தரமாவா? அல்லேலூயா. அளவு இருக்குங்க. சில பேருக்கு 2.5 2.5 தான், சில பேருக்கு 5 மில்லிகிராம். ஆனால் 100 போட்டோம்னா ஆளை விட்டு. அதே போல் சில காரியங்களை வேத வாக்கியத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அது கஷ்டம். சுகமாகிறது கஷ்டம், விடுதலையாகிறது கஷ்டம், ஆசீர்வாதம் பெறுவது கஷ்டம். நாங்கள் ஆன்மாவின் மருத்துவர்கள்.
உங்கள் ஆத்மாவினுடைய மருத்துவர்கள் நாங்கள். உங்கள் ஆத்மா சுகமடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா ஆத்மா சுகமாயிட்டா வியாதியும் சுகமாயிரும். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஆத்மா மரணம். அந்த ஆத்மா மரணத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்கன்னா எல்லாவற்றிலும் விடுதலை கிடைச்சிரும். ஆமென். சரி, இப்பொழுது கவனிங்க. நான் வாசித்த பகுதியில் பிரியமானவர்களே, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. பாருங்க, நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறது? அவருடைய இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது வாக்குத்தத்தம். அதை அவர் மாற்றவே மாட்டார். ஆனால் நீங்கள் சரியாக அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது கடினமானது. 10 ஆண்டு நான் இந்த சபைக்கு வருகிறேன், 20 ஆண்டு இந்த சர்ச்சுக்கு வருகிறேன், அப்படி இருந்தும் கூட இந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெறாமல் இருக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு வழிவகையை நான் சொல்லித் தருகிறேன். அதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஒரு நல்ல இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்கள், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதிரான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் இளைப்பாறுதல் தருவேன். சொன்னது மனிதன் இல்லைங்க, சொன்னது நான் அல்ல, கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு தருவேன். அந்த வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் மூலை முடுக்குகள் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். சர்ச்சுக்கு வர்றோம், பிரசங்கத்தை கேட்குறோம், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நிம்மதி இல்லை, இன்னும் ஒரு விடுதலை இல்லை, இன்னும் ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியும்? உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போயிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் பின்வாங்கி போயிருந்தால் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை, அதிகாலை ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இரவு ஜெபம் இல்லை. பின்வாங்கி போன நிலையில் இருப்பீர்களானால் அந்த இளைப்பாறுதலை அதை காணாதபடிக்கு நாம் பயந்திருக்க கடவோம். அதை பெற்றுக்கொள்வது கடினம் பிரியமானவர்களே. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே எங்களிடத்தில் அநேகர் வருகிறார்கள். ஐயா, எனக்கு ஒரு விடுதலே இல்லையா, ஒரு சுகமே இல்லையா, சரி இதுதான் மருந்து, இதுதான் மாத்திரைன்னு நாங்கள் சொல்கிறோம். என்னது? வசனம். ஆமென். ஆனால் விடுதலை தேவை, சுகம் தேவை, ஆசீர்வாதம் தேவை. ஆனால் இதுதான் வழின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மறந்து போனேன். சகோதரர் பேர் என்ன பேர்? எலியாஸ். கடந்த செவ்வாய்க்கிழமை என்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் ஐக்கியரண்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் சென்று ஜெபித்து வந்தோம். மோச பிரதரும் போய் ஜெபித்துட்டு வந்திருக்காங்க. ஆகையால் கொஞ்சம் 2 ஊசி போட்ட உடனே கொஞ்சம் நல்லாயிட்டு. நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன். மோச பிரதர் பிடிச்சி சத்தம் போட்டிருக்காங்க. நல்லாயிட்டுங்கிறது உனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ள என்ன இருக்கு? ஆமென். இருதயம் எப்படி செயல்படுகிறது, அங்குள்ள உறுப்புகள் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு எப்படி தெரியும்? அதற்குரிய சோதனை கருவிகளை வைத்து சோதித்து பார்த்த அந்த மருத்துவருக்கு தான் அது தெரியும். சுகமாயிட்டு நான் வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. மோச பிரதர் சத்தம் போட்டாங்க, நானும் சத்தம் போட்டேன். போன தடவை கீழே விழுந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் கால் முறிவு ஏற்பட்டு அதை சரிப்படுத்துறதுக்காக டேட்டெல்லாம் கொடுத்து அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. தேதியும் குறிச்சாச்சு. இவர் போகவே மாட்டேன்ட்டார். எங்கள் பிணியாளிகளுக்கு யார் தேவை? வைத்தியர் தேவைன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் எதையுமே போக மாட்டேன் அப்படின்னா கால் முறை நொண்டிக்கிட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் சுகமளிப்பது யார் என்றால் இயேசு ஒருவரே. டாக்டர்கள் மருந்து மாத்திரையை கொடுப்பார்கள்,
அவர்கள் அதை செய்யுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு சுகத்தை தருவது என்ன தெரியுமா? டாக்டர்களுடைய சொல்லை கேட்டு நம்பி விசுவாசித்து அதை சரியான நேரத்தில் சாப்பிடுகிறீர்கள் அல்ல, அந்த விசுவாசம்தான் உங்களுக்கு சுகத்தை தருகிறது, டாக்டர் அல்ல. அல்லேலூயா. சுகமளித்தல் என்பது யாரிடத்திலிருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிறது. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம். சுகமளித்தல் இயேசுதான் தர முடியும். அதற்காக நாம் வைத்தியரிடத்தில் போக மாட்டேன், மருத்துவமனைக்கு போக மாட்டோம் என்று அடம்பிடிப்பது சிறுபிள்ளைத்தனமானது. செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் விசுவாசம் முழுவதையும் டாக்டர் மேலே வைக்காதீங்க, போதகர் மேலே வைக்காதீங்க. யார் மேலே வைங்க? இயேசு கிறிஸ்து மேலே வைத்து பாருங்கள். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, வசனம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போன்று சகோதரர் எலியாஸ் பிரதரும் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு சோமானா வீட்டுக்கு போகிறேன்னு மோச பிரதர் சத்தம் போட்டாங்க, நானும் சத்தம் போட்டேன். டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் மருத்துவமனை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆமேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லா சிகிச்சையும் முடிஞ்ச பிறகு யூ ஆர் ஆல் ரைட், யூ கேன் கோ, நீங்கள் போகலாம், சரியாக இருக்குங்கன்னு அவர் சொல்லணும். அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் அதை அறிவிக்க மறந்து விட்டேன். எலியாஸ் சகோதரருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் மருத்துவர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஏன்னா சுகமளிக்கிறவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான், மருத்துவர் அல்ல. ஆமேன். மருத்துவர்கள் கூட சிகிச்சை அளித்து முட்டு தங்களால் இயன்ற எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க? கடவுளை வேண்டிக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அவருக்கு கூட தெரியும் அவர் எவ்வளோ பெரிய எம்டியாக இருக்கலாம். ஆனாலும் அவர் கடைசியில் சொல்கிறாரு, ஐயா கடவுளை வேண்டிக்கிடுங்க, கடவுள் தான் உங்களுக்கு சுகம் தரணும்னு அவரும் அதை தான் சொல்ல போகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் கடவுளால் தான் எல்லாம் முடியும்னு சொல்லுவாங்க. நான் சில வேளைகளிலே சில குடிகாரர்களை பார்த்துருக்கிறேன். குடிகாரன் நல்ல போதையில் தடுமாறி கொண்டிருப்பான், யார்ட்டையா சண்டை இழுத்துருவான். ஏன்னா அவன் ரெட்ட ஆளாக இருப்பான், சண்டை இழுக்காமல் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. அந்த போதையில் சண்டை இழுத்து அவன் கடைசியில் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அடி வாங்குவான். ஒரு நேரம் 2 நேரம் பரவாயில்ல, திரும்ப திரும்ப பண்ணால் என்ன ஆகும்? 4 சாத்து சாத்தினா தான், சில பேருக்கு சாத்தினா தான் தெளிவே வரும். அந்த மாதிரி 4 சாத்து குடியாரனை சாத்திட்டான்னா கடைசியில் வர என்ன அடிச்சிட்டல்ல ஆண்டவன் ஒருத்தன் இருக்க அவன் கேட்பான். உங்களுக்கு தெரியுமா? என்ன அடிச்சிட்டா யார் கேட்பா? எங்கள் அப்பா கேட்பாரு, எங்கள் அம்மா கேட்பாரு, எங்கள் தாத்தா கேட்பாரு, எங்கள் அண்ணன் பெரிய ஆளுன்னு சொல்லுவாரான். அந்த குடியின் போதையினில் கூட என்னை அடிச்சிட்ட யார் கேட்பா? ஆண்டவன் 3 பேர் இருப்பான்னு சொன்னாராம். அந்த குடியாரனுடைய சொல்ல நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? சண்டையில் வரும்போது ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அவன் கேட்பான் அப்படிங்க. அவனுக்கு கூட தெரியுது எவ்வளோ போதையில் இருந்தாலும் தேவன் ஒருவர் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதுதான் நம்முடைய காரியமாக இருக்கணும். பாருங்கள், இப்பொழுது வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதபடியினால் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் என்ன செய்யலை? அவர்களுக்கு பிரயோஜனப்படாதுங்க. நீங்கள் 10 வருஷம் சபைக்கு வந்து நாங்கள் சொல்கிறத பின்பற்றலை அப்படின்னா அது பிரயோஜனப்படாது உங்களுக்கு. அதில் எந்த ஆசீர்வாதமும் வராது. எதுக்காக ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார்? ஆமேன். நீங்கள் ஆசீர்வாதமாக சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்கான போதனைகளை போதிப்பதற்காக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். பாருங்க, நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் என்ன செய்யறோங்க? அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்து முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் நான் ஆணையிட்டேன். அப்படி கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படலைன்னா சில வேளையில் நம்ம யாருடைய கோபத்துக்கு வந்துடுவோம்? பாஸ்டர் கோபப்பட்டு போறாருங்க. தேவன் உங்கள் மேலே கோபப்படக்கூடாது.
நான் தேவனை கோபப்படுத்துறதே கிடையாது. பாஸ்டரை கோபப்படுத்தினாலே தேவனை கோபப்படுத்துறதுக்கு அர்த்தம் தான் தெரியுமா? வசனம் இருக்கா? மத்தேயு சுவிசேஷம் 5:40 நினைக்கிறேன். வாசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. மத்தேயுவா அப்போஸ்தலர் இல்லை, சீக்கிரம் வாசிங்க. அதாவது உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். ஐந்து 40 ஏதோ ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிங்க யாராவது. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், எனக்கு செவி கொடுக்கிறவன் என்னை அனுப்பினவருக்கு செவி கொடுக்கிறான் என்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். 10:40 மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நீங்க தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாரை ஏற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறான். லூக்கா 10:16 உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். லூக்கா 10:16 லூக்கா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். சீஷரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். நீங்க ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா ஆண்டவருக்கே செவி கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க வசனம்லாம் தெரியாது. உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். தேவனால் அனுப்பப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனை அசட்டை பண்ணுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான்? தேவனை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன், அதாவது இயேசு சொல்லுகிறார். இயேசு சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றான். அல்லேலூயா. அதை நீங்கள் புரியணும். வசனத்தின்படி நாம் செயல்படணும். மருத்துவர் சொல்கிறத அசட்டை பண்ணக்கூடாது, சுகமாகாது. அதே போல் ஊழியக்காரன் சொல்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுனா நீங்கள் யார் அசட்டை பண்ணுறீங்க? இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள். இப்பொழுது அந்த எபிரேயருக்கு வருவோம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் என்ன செய்கிறோம்? பிரவேசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறோம். அதனால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். தேவனுக்கு கோபம் வருமா? வராதா? வரும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு இவ்வளோ கோபம் வரலாமா? அவங்க காரியம் என்ன தெரியுமா? விசுவாசி எவ்வளோ வேணாலும் கோபப்படலாம், ஆனால் பாஸ்டர் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. தேவன் தேவாலயத்துக்கு சென்று என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி கயிற்றை எடுத்து முறுக்கி எல்லாரையும் விரட்டி விட்டார். கோபம் வந்து தான் வரலையா? தேவனுக்கு வரும். என் கோபத்தில் ஆணையிட்டேன்னு சொல்கிறார். தேவனுக்கு கோபம் வரும், ஆனால் அதே நேரத்தில் அவர் மிகவும் அன்பான தெய்வம். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு நினைவு இருக்கோ இல்லையோ, இது கரெக்டான. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொல்கிறது எவ்வளோ கரெக்டு. யார் கோபத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட குணமும் இருக்குமா. கோபமே இல்லைன்னா குணமும் இருக்கிறது கஷ்டம்தான். அதுதானே இல்லையா? கோபம் இருந்தால் அங்கே குணமும் இருக்கும். இயேசுவின் இடத்துல கோபம் இருந்ததுங்க, ஆனால் அவரிடத்துல குணமும் இருந்ததுங்க. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் நியாயாதிபதியாக இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால தான் ஊழியக்காரர்கள் நாங்கள் சபையை கண்டித்து உணர்த்துறோம், ஆனால் நாங்கள் அதற்காக அன்புள்ளவர்கள் அல்ல. தீர்க்கதரிசி பிரணாமை பற்றி சொன்னாங்க, நீர் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பெண்களை கடிந்து கொள்கிறீர், பெண்கள் மீதே உம்முடைய கண்கள் இருக்கிறது, இந்த பெண்களை எல்லாம் நீர் வெறுக்கிறீர் என்று சொல்லும்போது சொல்றார், நான் பெண்களை வெறுப்பவன் அல்ல, நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்,
ஆனால் நல்ல அருமையான மாது சிரோன்மணிகளாக இருந்தால் நான் அவர்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார். யாரை அவர் வெறுக்கிறார்? முடியை கத்தரித்து கொண்டு, பாப் கட்டிங் வெட்டி கொண்டு, உதட்டு சாயம் பூசிக்கொண்டு, கண்ணுக்கு மையை தீட்டி கொண்டு இப்படி இருக்கிறவர்களை நான் வெறுக்கிறேன். ஆனால் ஒழுக்கமாக நல்ல உடை உடித்து நல்ல பெண்ணாக அடக்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது? மனைவிக்கு அதிகாரமே கிடையாது. ஒரு வீட்டுக்கு யார் தலைவன்? ஒரு வீட்டுக்கு தலைவன் யாருங்க? உங்கள் வீட்டில் புருஷன் தலையாக இருக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க. ஸ்திரீக்கு புருஷன் தலைவன், ஒரு பெண்ணுக்கு புருஷன் தான் தலைவன். புருஷனுக்கு கிறிஸ்து தலைவர், கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவர்னு சொல்லியிருக்கு. அதனால் புருஷன் மேலே என்ன செய்யக்கூடாது? அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்பொழுது நீங்கள் வார்த்தையை மீறுறீங்கன்னு அர்த்தம். புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தி விட்டால் நீங்கள் எதை மீறுகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறீர்கள் என்று அர்த்தம். குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா யாரு? அந்த குடும்பத்தில் உள்ள புருஷன் தான் தலைவர். ஆனால் மனைவிமார்கள் ஒரு தலைவியாக இருக்கிறாங்க. ஏன்னா ரேஷன் கார்டில் போட்டிருப்பாங்க குடும்ப தலைவர் யாரு, குடும்ப தலைவி யாருன்னு போட்டிருப்பாங்க. அப்போ தலைவி அங்கே இருக்கு. குடும்ப தலைவர் என்றால் எல்லா குடும்பத்துக்கும் நடத்தக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் தலைவி யாரு தெரியுமா? அவர்கள் இருக்கிற இல்லத்துக்கு தலைவி, அதாவது இல்லத்தரசி, அந்த இல்லத்தை ஆள்பவள். ஆமேன். அதனால தான் நிறைய வீடுகள் என்ன செஞ்சிருப்பாங்க? இல்லம் 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 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு அரசி. தன் பிள்ளைகளை நன்றாக ஒழுக்கமாக வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், கணவனுக்கு என்ன செய்யணும்? நல்லா பணிவிட செய்யணும். கணவனுடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? மீறி பேசக்கூடாது. அதுதான் ஒழுக்கமுள்ள ஒரு மனைவி. அவள் இல்லத்து அரசி. ஆனால் புருஷன் அப்படி இல்லை, எல்லாவற்றுக்கும் அரசனாக இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிடணும். புருஷன் மேலே என்ன செய்யக்கூடாது? அதிகாரம் செலுத்தக்கூடாது. பெண்களை பொறுத்தவரையில் பைபிள் சொல்லுது, நீங்கள் அடக்கமுடையவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அடக்கமுடையவர்களாக இருக்கும். சில நேரம் புருஷன் பேசும்போதே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் புருஷனை பேச விடாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறீர்கள். நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையால் பிரியமானவர்களே, இப்படித்தான் தேவனுடைய ஒவ்வொரு சிறு சிறு வார்த்தையை கூட நாம் உதாசீனம் செய்து விடுகிறோம். அதனால தான் நம்முடைய இளைப்பாறுதலையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம சுகத்தையும் பெற்றுக்கொள்ளாதபடி இன்னும் தடுமாறி கொண்டே இருக்கிறோம். ஆமேன். விசுவாசித்தவர்களாக நாமோ சரி. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்ற 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இதை அப்படியே நாம் வைத்துக்கொள்வோம். இப்போ தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இளைப்பாறுதலை குறித்து தீர்க்கதரிசி செய்தியில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் உண்டுங்கிறது என்னவாக இருக்கிறது? அது வாக்கு தத்தங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் இளைப்பாறுதல் பெறாமல் இருக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளேயே இருப்பீங்க. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறவே மாட்டான். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நான் பார்க்கலாம். இங்கே ஒரு கப்பல் இருக்கிறது. அதை குறித்தும் கீழே அதற்குரிய செய்தி இருக்கிறது. பார்க்கலாம். மேலே போடும். தீர்க்கதரிசி செய்தியில் இருந்து போட்டோம் சீக்கிரமா. கவலைப்பட்டு போராடி கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் இளைப்பாறுதலை கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நாம் என்னத்தை பெற்றிருக்கிறோம்? இளைப்பாறுதலை அவர் நமக்கு கொடுத்து விட்டார். நாம் வேண்டான்னு சொன்னால் எப்படி நம்ம இளைப்பாற முடியும்? அல்லேலூயா. காலார ஒருவர் நடந்து வருகிறார். நாம் அவருக்கு இரக்கம் கொண்டு ஒரு நல்ல குஷன் சேரை கொண்டு போட்டு ஐயா உட்காருங்க, ஐயா உட்காருங்கன்னு சொல்கிறோம். இல்லை பரவாயில்ல பரவாயில்லன்னு இருந்தால் யார் கால் வலிக்கும்? நாங்கள் உட்கார சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து இளைப்பாற வேண்டியதுனங்க. இல்லை நான் இளைப்பாற மாட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அல்லேலூயா. அதே போல தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளைப்பாறுதலை நமக்கு கொடுத்து விட்டார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் எல்லோரும் சுகமாக்கப்பட்டோம்.
நாம் எல்லாரும் சுகமாக்கப்பட்டோம். அப்படியானால் நாம் என்னும் சுகத்தை என்ன பெற்றுக்கொள்ளவில்லை? அது காரணம் என்ன? நம்முடைய கீழ்ப்படியாமை. நாம் கீழ்ப்படியாத காரணம்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏற்கனவே அவர் சுகத்தை நமக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். அதே போல தான் இளைப்பாறுதலையும் அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அவ்வளோதான். நாம பெறலன்னாக்கு நாம என்ன செய்யறதுங்க? ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் கொடுத்துட்டாரு, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பாருங்க, போட்டோம் செய்தி உள்திரை என்ற செய்தியிலே நம்ம பார்க்கலாம். சில இரவுகளுக்கு முன்பு கிளார்க் கவுண்டி மெமோரியல் மருத்துவமனையில் மரித்து கொண்டிருக்கும் ஒரு இளம்பெண்ணின் அவசர அழைப்புக்கு நான் அழைக்கப்பட்டேன். மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நான் போதகராக இருந்த கூடாரத்தில் அவள் உறுப்பினராக இருந்ததாக அவள் சொன்னாள். நான் அவளுடன் பேசுவதற்காக இந்த இளம்பெண்ணிடம் சென்றபோது அவள் பிராணவாயு இயந்திரத்தின் கீழ் இருந்தாள். நான் நீங்கள் கூடாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று. அவள் ஆமாம் சகோதரர் பிரணாமே, நான் வந்தேன் என்று சொன்னாள். நான் நீங்கள் மரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிகிறீர்களா என்று சொன்னேன். பாருங்கள், இப்பொழுது அவள் மரித்து கொண்டிருக்கிறாள். அவள் நான் அறிகிறேன் சகோதரர் பிரணாம் என்றாள். அவள் ஒரு குழந்தைக்கு தாய் என்று கூறினாள். அவளுக்கு 19 அல்லது 20 வயது இருக்கும். அவளுக்கு 4 மாத குழந்தை இருந்தது. ஆனால் அதற்கு பெரியவர்கள் வரிகளுக்கு இடையில் இருப்பதை புரிந்து கொள்ளவும் அவள் யூரிமிக் என்னும் விஷத்தை உட்டு கொண்டிருந்தாள். பாருங்க, வாழ்க்கையில் இன்னைக்கு விடுதலை இல்லை, இளைப்பாறுதல் இல்லைன்னா மக்கள் எங்கே போகிறாங்க? தற்கொலை தான் முடியும்னு நினைக்கிறாங்கன்னா தற்கொலை அடைந்த பிற்பாடும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் செத்து போன பிற்பாடும் ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஆமேன். இதை யாருமே புரியறதில்லை. நம்முடைய ஆத்மா மரிப்பதில்லை. கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாவும் மரிக்காது. அதே நேரத்தில் ஒரு பாவியினுடைய ஆத்மாவும் மரித்த பிற்பாடு அது மரிக்காது. அது இளைப்பாறுதல் இல்லாமல் சுற்றி கொண்டு தான் இருக்கும். கடைசி நாட்களில் இதை நியாய தீர்ப்பு உண்டாகும். கவனிங்கள், அவர் விஷத்தை சாப்பிட்டிருக்கிறார். மருத்துவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஆனால் அவளை பின்னால் படுக்க வைத்து மரணத்திற்காக காத்திருந்தார்கள். அவ்வளவுதான். மருத்துவ அறிவியலினால் அவளை எதுவும் செய்ய முடியவில்லை. பாருங்கள், மருத்துவ அறிவியல் என்ன செய்ய முடியல? எதுவுமே செய்ய முடியாது. மருத்துவத்தை முழுவதுமையாக நம்பாமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நம்மை சுகமளிப்பவராக இயேசு கிறிஸ்துவின் மேல உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். ஆமென். அவள் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு குழந்தையாக சென்று கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், சகோதரி, அந்த தொட்டில் பட்டியலில் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நீங்கள் தொட்டில் பட்டியலில் உள்ள ஐக்கியத்தில் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். நான் உங்களுக்கு என்ன காரியம் ஏற்பட்டிருக்கிறது என்றேன். அவள், சகோதரர் பிரணாமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தராகிய இயேசுவை நான் இன்னும் நேசிக்கிறேன் என்றாள். ஆமென். நல்ல ஒரு விசுவாசியாக இருந்திருக்கிறாள். ஏதோ அவருடைய கஷ்டம், அவள் விஷத்தை அறிந்து விட்டாள், மரித்து கொண்டிருக்கிறாள், மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். அந்த சூழ்நிலையிலையும் நான் இயேசுவை நேசிக்கிறேன். அதாங்க விசுவாசி. நம்ம வாழ்க்கையின் சூழலில் ஏதோ கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நாம் புலம்புகிறோம், அழுகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நேசிப்பதை விட்டு விடாதீர்கள். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். நான் அவரை நேசிக்காமல் இருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா. அவள், நான் கர்த்தராகிய இயேசுவை இன்னும் நேசிக்கிறேன் என்றாள். ஆனால் நான் அவரை சேவிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்று கூறினாள். பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் அவரை சேவிப்பது, அவருடைய வசனத்தின்படி வாழ்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னுடைய வியாபாரத்தில் பொய் சொல்லவில்லை என்றால் நான் வியாபாரம் செய்ய முடியாதே என்று அநேகர் சொல்கிறாங்க. வியாபாரம் செய்யணும்னா என்ன சொல்லணும்? பொய் சொல்ல வேண்டியிருக்கும். என்னால் வியாபாரமே செய்ய முடியாது, அது கடினமாக இருக்கிறது என்றால், ஆனால் நீ உண்மையாக இருந்து பார், உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எந்த காரியத்திலையும் நீங்கள் உண்மையாக இருங்க. லஞ்சம் வாங்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பதை போல வேறு எங்கேயுமே அந்த நூல் கிடையாது. பைபிளை போல மேலான நூல் கிடையாது. ஆனால் இதை வாசித்து திருந்துட்டா குடிகாரம் திருந்திடுவான், கொலைகாரம் இல்லாமல் போயிடுவான். ஆமென்.
அதனால தானே சாத்தான் இதை வாசிக்க விட மாட்டேங்கான். அல்லேலூயா, ஆமென். அமெரிக்க தேர்தலில் அவர் பேர் என்ன பேர், நம்ம ட்ரம்ப், என்ன ட்ரம்ப்பு, டொனால்டு ட்ரம்ப், இன்னொருத்தர் கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாளி, 2 பேரும் போட்டி போட்டாங்க. கமலா ஹாரிஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் விக்கிரை வழிபாடு செய்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இந்து பெண். ஆனால் டொனால்டு ட்ரம்பன் ஒரு கிறிஸ்தவர். அவர் அதிகமாக பைபிள் வாசிக்கிறார், அதிகமாக ஜெபிக்கிறார், அநேக ஊழியக்காரர்கள் அவருக்காக ஜெபிக்கிறார்கள். அவர் தன்னால் முழுமையாக ஆண்டவரை பின்பற்ற முடியவில்லை என்றாலும் தெரிந்த அளவுக்கு அவர் பின்பற்றுகிறார். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி அந்த அதிபருடைய தேர்தலை உலகம் முழுவதும் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். டொனால்டு ட்ரம்ப் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்று வந்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே தன்னுடைய மார்பிலை பைபிளை வைத்துக்கொண்டு ஆமென் அவர் உரையாற்றுகிறார். உலகம் முழுவதும் அந்த வீடியோ போகுது. ஆமென். அந்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு இந்த சத்தியம்தான் இதற்கு காரணம், இதை வாசிக்க வேண்டும் என்று. இன்னொரு நாடு, அது எனக்கு புரியல, அந்த நாட்டினுடைய அதிபர் சொன்னார், தினமும் நீங்கள் பைபிள் வாசிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பைபிளை ஒரு வேத பாடமாக சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இந்த பைபிளை கையில் தூக்கிட்டா குடிகாரன் திருந்திடுவான், கொலைகாரன் திருந்திடுவான், பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான், பிறர் மீது அன்பு செலுத்துவான். சாத்தா அங்கே தான் விட மாட்டான். மதம் மதம் மதம், நம்ம மதம் நம்ம மதம் நம்ம மதம். உன் மதத்தில் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன், என்ன இருக்கிறது? அல்லேலூயா. கோயில் கூடன்னா சண்டை போட்டுக்கிட்டதே வெட்டிக்கிடுதே, என்ன இருக்கிறது? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய குறை கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அன்பை மட்டுமே போதிக்கிறார். அந்த அன்பு தான் பிரதானம் என்று சொல்கிறார். ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு என்று சொன்ன ஒரே ஒரு உன்னதமான வேத வாக்கியம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. வேறு எந்த மத புஸ்தகத்திலையும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள். ஆகையால் ஆண்டவரை சேவிப்பது எனக்கு கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஆண்டவரை சேவிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. காரணம் நீதான், நீங்கள் தான் காரணம். அல்லேலூயா. நீங்கள் தான் சகோதரனே சகோதரியே. அவர் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீங்க பெறல? ஏன் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்க? ஏன் சமாதானத்தை இழந்திருக்கீங்க? நீங்க தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு அருமையான கதையை சொல்லுவாங்க. என்னவென்றால், ஒரு பெரிய புல்லுக்கட்டை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் ஒரு மாட்டு வண்டி வந்தது. அந்த மாட்டு வண்டிக்காரன் நிறுத்தி, ஏம்மா தலையில் தூக்கிட்டு போகாத, இந்த வண்டியில் ஏறிக்க அப்படின்னு சொல்லி அவள் மூட்டையை வைத்து விட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். அதுக்கு பிறகு என்ன செய்தாள்னா, அந்த புல் மூட்டையை தலையில் வைத்து கொண்டே பிரயாணம் செய்தாள். அவள் வண்டியில் ஏறிக்கொண்டால் புல் மூட்டை எங்கே இருந்தது? அவள் நடந்து வரும்போது அந்த மூட்டை அவள் தலையில் தான் இருந்தது. அவள் வண்டியில் ஏறி உட்கார்ந்துருந்தாலும் புல் மூட்டை எங்கே இருக்குது? தலையில் தான் இருக்குது. இதுக்கு ஒழுங்காக நடந்தே வந்திருக்கலாமே. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் பண்ணுறாங்க. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடுன்னா, நான் இன்னும் சுமந்துக்கிட்டே தான் இருப்பேன். நடந்து வந்தாலும் சுமப்பேன், வண்டியில் போனாலும் சுமப்பேன், எங்கே போனாலும் என் பாரத்தை நான் சுமந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சங்கீதம் 55:22 சொல்கிறார், கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அந்த தலையில் உள்ள மூட்டையை இன்றைக்கி அநேகர் வைக்கிறதுக்கு விரும்புறதில்லை, தாங்களே சுமந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுதான் காரணம் பிரியமானவர்களே. ஏன் சுமக்கிறீங்க? அவர் தான் சொல்கிறாரு, என் மேலே வச்சிருங்க பாரத்தை, நான் பார்த்துக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும்.
இன்னைக்கு ஏன் உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லை, ஏன் இளைப்பாறுதல் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை? காரணம் அது நீங்கள் தான் பிரியமானவர்களே, இயேசுவல்ல. அல்லேலூயா. இப்போது அவள் கடினமாக இருக்கிறதுன்னு சொன்னார். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் நான் அதைத்தான் காணுகிறேன். பார்த்தீங்களா, பெரும்பாலான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அதுதான். இயேசுவை நேசிக்கிறேன், ஆனால் கடினமாக இருக்கு. நானும் இயேசு சொல்லுகிறா, என்னுடைய நுகம் இலகுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அது உண்மைதான். கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக போராட வேண்டியதாய் உள்ளது. வேதாகமத்தை பற்றிய சரியான போதனை இல்லாததால் தான் என்று நான் நம்புகிறேன். அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக போராட வேண்டியதாய் உள்ளது. அவர் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். முழு கிறிஸ்தவமும் பிரதானமாக இளைப்பாறுதலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆமென். முழு கிறிஸ்தவம் எங்க இருக்கிறதுங்க? இளைப்பாறுதலை தான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வந்துட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அதை பற்றி கவலைப்பட்டு இதை பற்றி கவலைப்பட்டு எல்லாம் நம்ம உடலை நமக்கு எடுத்துக்கிறோம். உங்களை யார் கெடுக்க சொன்னா? ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். முழு கிறிஸ்தவமும் பிரதானமாக இளைப்பாறுதலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கவலைப்பட்டு போராடி கொண்டிருக்க தேவையே இல்லை. நீங்கள் இளைப்பாறுதலை கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்ட பின்பு நீங்கள் சமாதானத்துக்குள் செல்கிறீர்கள். அதிலேயே எல்லா காரியமும் முடிந்து விட்டது. ஏனென்றால் ரோமர் 8:29 இப்படி சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்த போகிறாரா? சொல்லுங்க. மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது முடிவு பெற்ற காரியம். நம்மை உலக தோட்டத்துக்கு முன்பாக முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை நீதிமானாக்கி நம்மை பரிசுத்தவானாக மாற்றி நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்றால் நீங்க ஏன் கவலைப்படணும்? அது முடிவற்ற காரியம். அல்லேலூயா. அதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அல்லது உங்களால் என்னதான் செய்ய முடியும்? என்னதான் செய்வதென்று தெரியல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சில பேர் புலம்புறாங்க, என்னதான் செய்யணே தெரியல. நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, தாழ்மையா இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. மற்றதை தேவன் பார்த்து கொள்வார். ஆட்டை பலி செலுத்து என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார்? யெகோவா ஈரே. அவருடைய மகன் கேட்கிறார், தகப்பனே, கட்டைகள் இருக்கிறது தகன பலிக்காக, விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே? ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் அதை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, தேவன் அதை பார்த்து கொள்வார். நாம ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, நாம எல்லா காரியத்தையும் செய்ய முயற்சி பண்றோம். நாம அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், பெரிய திட்டம் தீட்டி காரியங்களை செயல்படுத்த விரும்புகிறோம். அங்குதான் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். ஆமென். நாம் தோல்வியடை காரணம் நாம் போடுகிற திட்டம் தான். வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். இதை நாம செய்யறதில்லை. அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருங்க. உன் வழியை பூரா அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. உங்க பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்துருங்க, உங்க கஷ்டங்களை ஒப்பு கொடுத்துருங்க, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். ஆமென். அதை நான் இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? இல்லை. நாமளாம் ஒரு திட்டம் போடுறோம், நம்ம அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எல்லாம் தோல்வி. அப்புறம் மூலையில் உட்காந்து அழ வேண்டியதான். இதுக்கு இயேசு காரணமா? நீங்கள் தான் காரணம். புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களை. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அல்லது உங்களால் என்னதான் செய்ய முடியும்? இயேசு உலகத்தில் இருக்கும்போது சொன்னார்,
உங்களால் என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அவரே அப்படி சொல்றாருங்க. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று தாவீது எழுதினார். அந்த சங்கீதத்தை நீங்க முடிப்பார்னு வாசிக்காதுங்க. அவர் முடித்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அது முடித்து விட்டார். ஆனால் தாவீது முடிப்பார் என்று சொன்னார். நாம முடித்தார் என்று தான் அதை வாசிக்கணும். ஏன்னா நமக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார். ஆமென். நம்மை சுகமாக்கி விட்டார், நம்மை இளைப்பாறுதல் தந்து விட்டார், நமக்கு சமாதானம் தந்து விட்டார், நமக்கு சந்தோஷம் தந்து விட்டார். ஆகையால் உபத்திரவமோ வியாகுலமோ பட்டயமோ நாசபாசமோ எது வந்தாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அங்க வரணும் நீங்க கர்த்தருக்குள். அதனால தான் கர்த்தருக்குள் என்ன செய்யணுமா? எப்போதும் கவலையாயிருங்கள், கவலையாருங்கள். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. ஓ அப்படி தான் சொல்லுதா? ஆனால் நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்க? நீங்கள் எப்போதும் என்னவா இருக்கீங்க? கவலையால் இருக்கீங்க. வசனம் அப்படியே சொல்லியிருக்கு. பிலிப்பியர் 4:4 வசனம். கர்த்தருக்குள் எப்போதும் என்ன செய்யுங்க? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. நீ சந்தோஷமாக இருங்கங்க. உங்களாக சந்தோஷமாக இருக்க முடியலன்னா நீங்கள் இன்னும் ஆண்டவரை முழுமையாக நம்பலைன்னு அர்த்தம். புரியுதா? ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக போங்க. டேக் இட் ஈஸி. அவர் பார்த்துக்கிடுவாருங்க, அவர் பார்த்துக்கிடுவாருங்க. ஆமென். எங்கள் சில பெண்களை பார்த்துருக்குறேன் பாருங்க. கணவர் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. அந்த வருமானத்தை கொண்டு வந்து வீட்டை போஷிப்பார், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாம் செய்வார் பாருங்க. இந்த பொம்பளை வீட்டில் இருக்க பொம்பளைக்கு ஏதாவது கவலை இருக்குமா? பாத்திரக்காரன் வந்தால் 2 பாத்திரம் வாங்கிறது, துணிக்காரன் வந்தான்னா அங்கே 2 வாங்கிடுறது. ஒன்றும் விட மாட்டாங்க. எதை பற்றியா கவலைப்படுவாங்களா? வாங்கி குமிச்சிருவாங்க. இல்லையா? அந்த மனுஷன் பாருங்க, வேறு சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர அவருக்கல்லவா தெரியும் பண கஷ்டம். இந்த அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது? அல்லேலூயா. அதே போன்றுதான் நமக்கு ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. நீங்க அப்படியே சந்தோஷமாவே இருங்க, அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கடனை பற்றி நீங்க கவலைப்பட போறீங்க? இல்லை, அவர் கணவர் தான் கவலைப்படுவார். ஆமென். இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறுமையாக இருக்கிறது பாருங்கள். ஆகையால் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம், அல்லது உங்களால் என்னதான் செய்ய முடியும்? அதுதான் கிறிஸ்துவுக்குள் தேவன் தேவன் உங்களுக்கு எல்லாம் செய்து முடித்து விட்டாரே. ஆமென் சொல்லுங்க ஐயா. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாரே. உங்களை சுகமாக்கி விட்டாரே, உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டாரே, உங்களுக்கு சமாதானம் கொடுத்து விட்டாரே, உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்து விட்டாரே. ஆமென். அதனால ஒருவன் சந்தோஷமாக இருந்தா என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும். இங்கே இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறான், கையே தட்டலை. சில பேருக்கு முகத்தில் கலையே இல்லை. சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் தானாக வருமா? சந்தோஷம் இல்லைன்னா என்ன வராது? சங்கீதமும் வராது, இங்கீதமும் வராது. ஆகையால் யாரோ சொன்னார்கள், சரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை விட்டு தேவனை தேடச் சென்றேன். எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடவில்லை. யாரோ ஒரு பாட்டு பாடினாங்க. நம்ம ஆபிரகாம் பிரதர் ஒரு பாட்டு பாடும்போது அதை நான் கவனித்தேன். நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த பாட்டு எப்படியா? அதர்வாய் நான் அதரவ யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில், உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியாய் ஓடி வந்தார். நீங்களா ஓடி வந்தீங்க? ஆமென். பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஓடி வந்தது அவர்தான். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆமென். அவர் தேடி வந்தார, காணாமல் போன ஆட்டை. உம்மை பற்றி கேள்விப்பட்ட உடனடியே ஓடி போயிட்டீங்களா? அந்த பாட்டை அப்படி எழுதியிருக்காங்க. பாட்டு எழுதினாலும் உடனே கண்டுபிடிக்கணும் அங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு. ஆனால் பைபிளுக்கு அது தவறாக இருக்கு. நீங்கள் ஓடி வரலைங்க, அவர் தான் ஓடி வந்தாருங்க. அல்லேலூயா. அவர் தான் நம்ம தேடி வந்தாராம். ஆமென். காணாமல் போன ஆளுகளை தேடி கண்டுபிடிப்பது போல இயேசு தேடார். இன்னைக்கு சகோதர ஆறுமுகம் குடும்பத்தை யாரும் தேடி போலங்க, இயேசு அந்த குடும்பத்தை தேடி வந்தார். நாங்கள் இல்லை.
அவர் முதல்ல அங்கே நுழைஞ்சாத்தாங்க நாங்கள் நுழைய முடியும், இல்லைன்னா எங்களுக்கு இடம் கிடைக்காது. சில இடத்துல ஆண்டவரை பற்றி சொன்னா, ஓ உன் கிறிஸ்தவ வெளிநாட்டு தெய்வத்தை கொண்டு வா, விரட்டியே விட்டுருவாங்க. அடி வாங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசு முதலாவது அவருடைய இருதயத்துக்குள் சென்று கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் நாங்கள் உள்ளே செல்ல முடிகிறது. ஆமென். அதுதான் முக்கியம். ஆகையால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து. அது யோவான் 15 ஏதோ ஒரு வசனத்தில் இருக்கிறது இல்லையா? 8:15 ஏதோ ஒரு வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ இயேசு தான் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் தான் நம்மை தேடி வந்தார். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், ஓடி வந்து அவரை சொல்லணும், மாற்றணும். அல்லேலூயா. சபைக்கு ஓடி வந்தேன். கரெக்ட். அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லையா? சரி, கவனிங்க. அருமையான பாடல் அவர் எழுதியிருக்காரு, நல்ல அருமையான பாடல். கவனிங்க, யாரோ சொன்னார்கள் உங்களுக்கு, அதாவது தேவனை, இதை விட்டுவிட்டு தேவனை தேடச் சென்றேன். எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடவில்லை, மனிதன் தேவனை தேடுவதே இல்லை. சரிதானாங்க? எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பார்க்கும் பொழுது ஒருவனும் இல்லை, ஒருவனாகியலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனால் கெட்டு போனவனை மீட்கத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. கேட்டோரை மீட்க தற்போது வந்த தயவரன் இயேசுவை பார். கேட்டோரை மீட்க தற்போது வந்த தயவரன் இயேசுவை பார் மனமே. அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். கவனிங்க அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடவில்லைங்க. மனிதன் தேவனை தேடுகிறதே கிடையாது. தேவன் தான் மனிதனை தேடுகிறார். ஆமென். பெர்க்மன் சாய பாடு இருக்கு. என் தேவன் உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். ஆதியிலே இருந்த தேவன், தேவன் தான் மனிதனை தேடுகிறார். ஆதியில் இருந்த ஏதேன் தோட்டத்தின் தொடக்கமே அதை நிரூபித்தது. பிதாவே பிதாவே நீர் எங்கே இருக்கிறீர்கள் என்று சத்தமிட்டு கொண்டே ஆதாம் தோட்டத்தின் வழியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் ஏதேன் தோட்டத்தின் வழியே சென்று ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். கூப்பிட்டது யாரு? யார் போயிருக்கணுமா? ஆதாம் பாவம் செய்த பொழுதே இன்னைக்கு ஆண்டவர் வரலையே, நம்ம கூட பேச தேவன் வரலையே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் அவர்களோடு உறவாடுவார். இன்னைக்கு பேசுவதுக்கு வரல. காரணம் பாவம். பாவம் தானே அவர்கள் மரங்களுக்குள்ளாக ஒளித்து கொண்டார்கள். இப்பொழுது தேவனை யார் தேடி இருக்கணும்? ஆதாம் தேடி இருக்கணும். பிதாவே நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேடி இருக்கணுமா? ஆனால் தேடினது யாருங்க? தேவன் தேடி வர்றார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நம்மையும் அப்படித்தாங்க அவர் தேடி வந்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆதாம் மறைந்திருப்பது அது மனித இயல்பாக இருக்கிறது. மேலும் இயேசு சொன்னார், பிதா ஒருவனை என்னிடத்தில் இழுக்காவிட்டால் ஒருவன் இடத்தில் வரான். இது பற்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. பாருங்க, யார் நம்ம இழுக்கணுங்க? அவர் இழுக்கல அப்படின்னா நாம் இந்த இடத்துல இருக்க முடியாதுங்க. என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிடில் ஒருவனை என்னிடத்தில் வர மாட்டான். நாம வர முடியாது, நாம ஆண்டவர் இடத்துல வர முடியாதுங்க. அவர் தான் இழுக்கணும். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில். ஆகையால் இது பற்றி நீங்கள் எதுவும் முடியாது. மேலும் இயேசு ஒரு தவறான நோக்கத்திற்காக மரிப்பதற்காக கல்வாரிக்கு வரவில்லை. அவர் அங்கு வந்து, சரி ஒருவேளை நான் மரித்து விடுவேன். சிலர் நான் மரித்து விட்டதை கண்டு சிலருக்கு பரிதாபமாக இருக்கும். சிலர் நான் மரிப்பதை பார்ப்பார்கள். ஒருவேளை அவர்கள் வந்து தேவனை சேவிப்பார்கள். தேவன் தம்மிடம் வருவதற்கு தேவனுடைய முன்னறிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக. பார்த்தீங்களா, தேவன் யாரை தேடி வருகிறார்? பாருங்க, பெதஸ்தா குளத்தில் எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க. இயேசு யாரை மட்டும் தேடி போனார்? 38 வருஷம் வியாதியாக படுத்திருந்தவனை மாத்திரம் தேடி சென்று அவனை சுகமாக்கி விட்டு போய்விட்டார். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு வியாதிஸ்தரை சுகப்படுத்தணுங்கிறது கூட தேவனுடைய சித்தம் கவனிக்கிறார். அவருக்கு சித்தம் இருந்தால் தான் அது குறிப்பிட்ட வியாதிஸ்தரை சுகப்படுத்த முடியுமா? அப்படி சித்தம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. அல்லேலூயா. ஆகையால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை மீட்பதற்காக இயேசு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வந்தார். அது சரிதானே? வேதாகமத்தை அறிந்த
அறிஞர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் முற்பிதாக்களும் ஒரு முன்மாதிரியை உருவாக்கியுள்ளனர். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆபிரகாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது ஒருவனாக எண்ணப்படாமல் இருக்கும்போதே தேவன் அவனை அழைத்தார். தேவன் அவனை அழைக்கும் போது எப்படி அழைத்தாரா? ஒன்றுமில்லாது இருக்கும்போது அவனை அழைத்தாராம். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன், அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்ததற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய முன் அறிவின்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்படுதல், ஈசாக்கு நீதிமானாக்கப்படுதல், யாக்கோபு கிருபை, யோசேப்பு பூரணம். பார்த்தீங்களா? 4 பாயிண்ட் அங்கே கொண்டு வரார். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார், ஈசாக்கை அவர் நீதிமானாக்கப்படுதல் கொண்டு வருகிறார், யாக்கோபுக்கு கிருபை. ஆமென். யோசேப்பு பரிபூரணம். ஏன்னா யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். அல்லேலூயா. பாருங்கள், அதோடு முடிவு பெற்றது. யோசேப்பு தான் பூரணமான ஒன்று, இளவரசன், ஐஸ்வர்யத்தின் இளவரசன் என்பவன் யாக்கோபு. இந்த மன்னிக்கும் யோசேப்பு. சரி, அடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஹெட்டிங் இல்லையா அதில்? புயல் சீரும், எல்லாவித துன்பங்களும் வரும், ஆனாலும் நாம் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கிறோம், அது போதுமானது. பாருங்கள், இப்பொழுது ஒரு கப்பல் எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு காற்று அதன் மேலே மோதினாலும் சரி, அதுக்கு என்ன இருக்கணும்? நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருந்தால் என்னதான் அலைகள் மோதினாலும் அது என்ன செய்யாது? கவிழாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒத்து வர வேண்டும். கவனிங்கள். ஆகையால் இப்பொழுது பார்ப்போம், ஏன் ஜனங்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள்? உள்ளான இளைப்பாறுதல். அந்த செய்தியின் தலைப்பை பாருங்க. ஏன் ஜனங்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள்? நம்முடைய விசுவாசம் ஆனது எதிலும் இளைப்பாறுவது கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசம் இளைப்பாறத்தக்கதான ஒரு திடமான இடத்தை உடையவனாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். நாம் இளைப்பாறுவதற்கு நம்முடைய விசுவாசம் முக்கிய காரணம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். புரியுங்க? விசுவாசம் இல்லைன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆகையால் விசுவாசமானது இளைப்பாறத்தக்கதான ஒரு திடமான இடத்தை உடையதாக இருக்க வேண்டும். அசையாத தேவ வார்த்தை என்னும் இளைப்பாறும் ஸ்தலத்தின் மேல் மட்டுமே ஒரு கிறிஸ்தவன், உண்மையாக பிறந்த கிறிஸ்தவன், தன்னுடைய விசுவாசத்தை ஆமென் இளைப்பாற செய்ய முடியும். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசமானது புதையுண்டு போகிற மனிதனின் இல்லைங்க, சரியா வரல. கொண்டு போ. கீழே கொண்டு வாப்பா. ஃபஸ்ட்டு கொண்டு வா. மேலே கொண்டு போகாத, கீழே கொண்டு வா. இருக்கட்டும். ஸ்லோவாக கொண்டு போனால் போதும். நீ வேகமாக போட்டே எங்கே போகிறோம்? விசுவாசமானது புதையுண்டு போகிற மனிதனின் வேத சாஸ்திரத்தினாலோ கொள்கையினாலோ அல்லது சபையின் கட்டுப்பாடுகளினாலோ கட்டப்படவில்லை. பார்த்தீங்களா? ஒரு விசுவாசம் எதனால் வருகிறது? சபையினுடைய கோட்பாடு அல்ல, சாஸ்திரம் அல்ல, கொள்கைகள் அல்ல. இன்னைக்கு எல்லா சபைகளுக்கும் கொள்கைகள் இருக்கிறது, கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அதுவல்ல விசுவாசம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசிக்கோ தேவனுடைய வார்த்தையை அவன் அணுகும் போதெல்லாம் அவனுடைய விசுவாசமானது திடமாக அசையாமல் இளைப்பாறி கொண்டிருக்கும். அது கொள்கையின் மீது அல்ல, அது சபையின் மீது அல்ல, அது ஸ்தாபனங்களின் மீது அல்ல, அது போதகர் மீது அல்ல. உங்கள் விசுவாசம் சரியாக எதன் மேலே இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருந்தால் அது அசையாமல் திடமாக இளைப்பாரி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஒரு சில இரவுகளுக்கு முன்பு நான் பலமாக பிரசங்கிக்க வேண்டும் போல விருப்பம் கொண்டேன். ஆகவே என் மனைவியிடம் படுக்கையில் இருந்தவாறே இரவு 12 மணி வரை இயேசு எவ்வளவு மகிமை பொருந்தியவர் என்பதை குறித்து பிரசங்கித்தேன். அச்சமயத்தில் பிரசங்கத்திற்கு ஏற்ற பொருள் ஒன்று என் இதயத்தில் தோன்றி நான் இளைப்பாற கூட முடியாதபடி என்னை எரித்து விட்டது. அப்பொழுது நான் என் மனைவியை பார்த்து, அருமையான மனைவியே,
இன்னும் சிறிது நேரம் உன்னிடம் பிரசங்கிக்க விருப்பமாள்ளேன் என்று கூறினேன். கர்த்தருடைய கிருபையினால் அவளும் எழுந்து அமர்ந்து எனக்கு செவி கொடுத்தாள். பாருங்க, கணவன் மனைவிக்கு பிரசவம் பண்ணுறார். அல்லேலூயா. ராத்திரி 12 மணிக்கு மேலே நாம் என்ன செஞ்சிருப்போம்? ஒரு பாதி தூக்கத்தை முடிச்சிருப்போம் இல்லையா? பாருங்க, ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஆண்டவர் எவ்வளோ பயன்படுத்துகிறார் பாருங்க. அவருக்கு இரவும் ஓய்வில்லை, பகலும் ஓய்வில்லை. அதனால தான் தேவன் அவ்வளோ வெள்ளமையாக பயன்படுத்துவார். நம்ம காலையில் 5 மணிக்கு இல்லை, 6 மணிக்கு இல்லை, 7 மணிக்கு வெயில் முகத்தில் பட்ட பிறகு தான் எழுந்திருப்போம். இன்றைக்கி அநேகருடைய பழக்கம் அதுதான். ஒரு விசுவாசி எப்பொழுது இருக்கணும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அதிகாலையில் என்ன தேடுகிறவன் என்னை இந்த சபையில் நான் சொல்லுகிற அடிக்கடி சொல்லணும், 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணலன்னா நீங்கள் ஒரு விசுவாசி சரியில்லை. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் 11:30 மணிக்கு படுத்தாலும் சரி, 12 மணி படுத்தாலும் 4 மணிக்கு என்ன ஆண்டவர் எழுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. கவனிங்க, நான் அவனை நோக்கி, கிறிஸ்தவ விசுவாசமானது முற்றிலும் இளைப்பாறுதலையே சார்ந்து இருக்கிறது. அது உண்மை. ஒரு கிறிஸ்தவன் அலைந்து திரிய வேண்டுவதில்லை. பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய இளைப்பாறுதலை எங்கே வச்சிருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையில் வைத்திருக்கிறான். அவன் அலைந்து உலகத்தார் போல அலைந்து திரிய வேண்டிய, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அல்லேலூயா. அது உண்மை. ஒரு கிறிஸ்தவன் அலைந்து திரிய வேண்டியதில்லை. ஒரு கிறிஸ்தவன் காரியங்களை குறித்து குழப்பமற்று கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு கிறிஸ்தவன் காரியங்களை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கவலைப்படுவதனால் எவன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான் இல்லையா? கவலைப்படுறதுனால ஏதாவது என்ன பெனிஃபிட் இருக்குது நமக்கு? ஒரு பெனிஃபிட் இல்லையா? கவலைப்படுறதுனால உடல் மோசமாயிரும். நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஆமேன். என்ன பெனிஃபிட்டு? உங்கள் சரீரம் வியாதிப்பட்டு போகும். கவலை தான் காரணம். அன்றைக்கி ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வைங்க, அவன் சொல்கிறான் கவலை தாங்க ஹார்ட் அட்டாக் வரும், ஒரி தாங்க வரும். ஒரு ஆரம்பம் பிரதரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், இப்படி காரியம்ண்ணா, நீ ரொம்ப டென்ஷன் ஆவீங்களோன்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. ரொம்ப கோவப்படுவீங்களா? அவங்க வீட்டம்மா சொன்னாங்க, நான் உட்காந்துருக்காங்க, சில நேரம் கோவம் வந்தாச்சுன்னா நாங்களே பயந்து ஓடிடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அங்கே தான் பிரச்சனையே வருது. ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் அதுவும் ஒன்றா இருக்குது. நம்ம என்ன செய்யக்கூடாது? டென்ஷனுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. ஆமேன். உலகத்தான் கூட சொல்கிறான், டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸின்னு ஒரு பாட்டை கூட பாடினான்னு நினைக்கிறேன். டேக் இட் ஈஸி, எதையும் சுலபமாக எடுத்துக்கிடணுமா. கஷ்டம்தான், சொல்கிறது எளிது, செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரணும், அதை நடைமுறையில் நம்ம கொண்டு வரணும். நம்ம கூடிய வரைக்கும் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும். கூடிய வரைக்கும் கவலைப்படுறத என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். இதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய வார்த்தையின் பேரில் நாம் சார்ந்திருப்பது மாத்திரமே. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அந்த இளைப்பாறுதலுக்கு இருக்கும்போது நம்ம கவலைப்படுறது அவசியம் வரும். யாருக்கு கவலை வராது? எல்லாருக்கும் வரும். யாருக்கு டென்ஷன் வராது? வரும். ஆனால் டேக் இட் ஈஸி, அதை அப்படியே தூக்கி துறப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமேன். அல்லேலூயா. அதை நீங்கள் திரும்ப திரும்ப நாம் அதே நினைத்து கவலைப்பட்டோம்னா நம்ம ஹார்ட் அட்டாக், கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் காரணமே கவலை தான் சொல்கிறாங்க டாக்டர். அடுத்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. எனக்கு ஒரு முறை 2015 கொஞ்சம் வந்துடுச்சு. காரணம் என்னென்னா, ஒரு காரியத்தை குறித்து நான் என்ன ரொம்ப ஒரி பண்ணிட்டேன். ரொம்ப ஒரினா பயங்கர ஒரி வரும்போது கடைசியில் நெஞ்சு வலி வந்துடுச்சு. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரி வந்தால் கண்டிப்பாக வரும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட, அது அவ்வளோதான், விடுங்க. ஆமேன். அதை சொல்லியிருந்தோம், ஆனால் அது நம்மளை தொல்லைப்படுத்த தான் செய்யும். ஆனாலும் தூக்கி துறப்பட்டு போயிட்டே இருக்கணும். ஆமேன். கவனிங்க. ஆகையால் ஒரு கிறிஸ்தவன் காரியங்களை குறித்து குழப்பமற்று கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் அவன் இளைப்பாறி கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்கள் யாவும் முற்று பெற்று விட்டன. ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிரியமானவர்களே, இளைப்பாறி கொண்டிருக்கிறான். நீங்கள் இளைப்பாறுகிறீர்களா? கிறிஸ்துவர்கள் இளைப்பாறீர்களா? அப்போ உங்களுக்கு கவலையே வர முடியாது. ஆமேன். வரவே முடியும். ஏன்னா கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வச்சுட்டோம் இல்லையா? அல்லேலூயா. அவர் பார்த்துக்கொள்வார். அவனுடைய காரியங்கள் யாவும் முற்று பெற்று விட்டன. ஓ வியாதியோ, பாருங்க என்னதுன்னு பார்க்கணுங்க, வியாதியோ அல்லது ஏமாற்றங்களோ வரும். ஆனால் கிறிஸ்தவனோ தேவன் எதை செய்தாரோ அதை காத்து கொள்வார் என்று இளைப்பாறி கொண்டிருக்கிறான். ஆமேன். என் 2 பிள்ளைகளும் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகள்.
படிக்க வைக்க ரொம்ப கஷ்டம், ஃபீஸ் கட்ட முடியாது. ஏன்னா நான் ஆண்டவருக்காக என் ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன அர்ப்பணித்து வந்தேன். மும்பையில் எலக்ட்ரிக்கல்ஸ் பெரிய கடை வச்சுருந்தேன், ட்ராவல்ஸில் கார் வச்சுருந்தேன், எல்லாம் வச்சுருந்தேன். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா பொருளையும் விற்றுட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. ஸ்கூலில் ஜூன் மாதம் வந்துச்சுன்னா யூனிஃபார்ம் வாங்க காசு இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும்தான் ஜெயிப்பேன். எங்கேயோ இருந்து ஒரு மணி ஆர்டர் வரும், யாரையோ தேவன் பேசி அங்கேருந்து அனுப்புவார். அதை ஜெபித்து அதை கொண்டு செய்வேன். கண்ணீரின் பாதைகளில் தான் எங்கள் ஊழியங்கள் போன்றது. அல்லேலூயா. சபையில் விசுவாசி இல்லை, வருமானம் கிடையாது. அந்த சூழ்நிலையை எங்கள் விசுவாசம், எங்கள் அஸ்திபாரம், எங்கள் இளைப்பாறுதல் தேவனுடைய அழைப்பின் பேரில் உள்ள வார்த்தையின் மேலே இருந்ததுனால எல்லாவற்றையும் சகிக்க முடிந்தது. காரணம், தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசத்தில் வந்தோம். இனி 2 பிள்ளைகளும் மாஸ்டர் டிகிரி முடித்து ஒரு பெண், மூத்த மகள் அவள் டீச்சராக பணியாற்றுகிறாள், இளைய மகள் காலேஜில் ப்ரொஃபஸராக பணிபெற்றுகிறாள். 4 பேர பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி வந்ததுங்க? ஆமேன். இளைப்பாறுதலை நீங்கள் சரியாக வைத்தீங்கன்னா அதுதாங்க உங்கள் ஆத்மா இளைப்பாறிக்கிட்டு இருக்கணும். நீங்களே கவலைப்பட்டால் பாருங்கள். பிள்ளைகளை குறித்து நான் எப்போ என் பிள்ளைகள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் தான் கொடுத்தார். கற்பத்தின் கனி யாருடையது? கர்த்தருடையது. அப்படின்னா இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்று எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டுமோ எனக்கு தெரியாது, நீர் பார்த்து கொள்ளும். நீங்கள் அப்படி பெற்றோர்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் முயற்சி பண்ணாதங்க, அது உங்கள் பிள்ளைகளே கிடையாதுங்க. அவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சுதந்திர விதமாக இருக்கிறார்கள். சங்கீதம் 127 அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லுது. அதனால் நான் அப்படி தான் ஜெயிப்பேன். ஆண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அது உண்மை சார்ந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை, நான் படித்தது குறைவு, ஆனால் என் பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவோ படித்து எவ்வளவோ ஒரு பெரிய உத்தியோகத்துக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அது காரணம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை நான் நல்லா செய்யணும், நல்லா உயர்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், அது வேணும், இது வேணும். நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா தோல்வியை காண்பீர்கள். அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், மணவாட்டி மடல்ங்கிற பாருங்கள், ஸ்தாபனத்தார் திட்டம் போட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பார்கள், நீ திட்டம் தீட்டி செயல்படுத்துவாயானால் தோல்வியை காண்பா. யாருக்கு எழுதி வச்சிருக்கு? மணவாட்டிக்கு. அதை வாசிங்க, உங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு தொங்க விடுங்க, முதல்ல தினமும் வாசித்து பாருங்க. அதே போல தான் மணவாட்டியினுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ தான் நீங்கள் மணவாட்டி, இல்லைன்னா கிடையாது. ஏன்னா மணவாட்டியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத மணவாட்டி மடலை தேவன் தீர்க்கதரிசிக்கு சொன்னதை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்கணும், வேறு எதுவும் வேண்டாம், வேத வசனங்கள் தான் இருக்கணும். அல்லேலூயா. கவனிக்கணும். ஆகையால் அவர் அதை காத்து கொள்வார் என்று இளைப்பாறி கொண்டிருக்கிறார். காரியங்கள் எப்படி இருந்தாலும், வியாதியோ மரணமோ பசியோ வேறு எதுவானாலும், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று அறிந்தவனாய் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். ஆமேன். நாம் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். பழைய கப்பலானது இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கப்பட்டும், ஆனாலும் நங்கூரமானது ஸ்திரமாக அதை தாங்குகிறது. ஒரு சமயம் நான் விமானத்தில் தாழ பறந்து கொண்டிருந்த போது ஒரு துறைமுகத்திற்கு மேலாக விமானத்தில் பறந்து வந்தேன். அங்கே ஒரு பழைய பெரிய கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. ஆமேன். அதனுடைய பாய்மரம் அவிழ்த்து விடப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு பலத்த புயல் காற்று அங்கு வீசியது. அக்கப்பலோ அலைக்கழிக்கப்பட்டது. அது முன்பாகவும் பின்பாகவும் அலைக்கழிக்கப்பட்டது. அலைகள் மேலே உயர்ந்து ஒன்று கப்பலுக்குள்ளும் அடியிலுமாக சென்றவாறு இருந்தன. அப்பொழுது நான் ஆச்சரியப்பட்டு, இது மூழ்காததின் காரணம் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது என்னோடு அமர்ந்து விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது, பிரணாம் விமானத்தில் பயணிக்கும் போது ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு பக்கத்தில் கீழே இறங்கி தாழ்வாக பறந்த பொழுது பயங்கரமான புயல் ஆகி அந்த கப்பல் அசைந்து கொண்டிருக்கிறத ஆச்சரியப்படுறாரு. இது ஏன் அது கவிழலை, ஏன் இது மூழ்கி போகலை என்று ஆச்சரியப்படும் போது அருகில் இருந்த அவர் சொன்னாராம்,
அருகில் என்னோடு அமர்ந்திருந்தவர், அக்கப்பல் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கிறதே, ஆகவே அது அலைகளினூடே சென்றாலும் மூழ்காது என்று கூறினார். ஆமென். அந்த கப்பலுக்கு என்ன இருக்குங்க? நங்கூரம். நங்கூரம் என்றால் பெரிய கொக்கி மாண்டி எல்லா இடத்துலையும் கொக்கி இருக்கும். அதை தூக்கி கடலுடைய ஆழத்தில் போடுவாங்க. அதை அங்கே பிடித்துக்கொள்ளும். போட்டு அவர் இழுக்கும்போது ஸ்ட்ராங்காக பாறைகளுக்கு இடையிலே எங்கேயும் சிக்கிக்கொள்ளும். இப்படி 4 பக்கமோ இல்லை எத்தனை பக்கமோ அதை போட்டு பிடிப்பாங்க. அதை அந்த கொக்கியானது பிடித்து கொண்ட உடனே எத்தனை புயல் வந்து அலைகள் வந்தாலும் அது ஆடுமே தவிர அது என்ன செய்யாது? கவிழாது. இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நீ சரியாக நங்கூரம் போடப்பட்டிருந்தால் உன் வாழ்க்கை ஆடலாம், ஆனால் கவிழவே கவிழாது. ஆமென். இன்னைக்கு நங்கூரம் சரியில்லை, சரியான நங்கூரம் தேவை. பாருங்கள், அப்பொழுது நான் கர்த்தருக்கே துதி உண்டாவதாக, நமக்கு ஒரு நங்கூரம் உண்டு என்று கூறினேன். சில அலைகள் மேலேயும் சில அலைகள் கீழாகவும் சென்றாலும் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கும் வரை அதை குறித்து கவலை இல்லை. கப்பலானது தாங்கும் வேலையை செய்யவில்லை, நங்கூரம் தான் தாங்கும் வேலையை செய்கின்றது. நான் எப்படி இருக்கிறேன் அல்லது எப்படி இருப்பேன் அல்லது எப்படி இருந்தேன் என்பதல்ல, அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்பதும் அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதுதான் காரியம். அல்லேலூயா. நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க போகிறதில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடனே, ஆண்டவரே நேற்று முழுவதும் பாதுகாத்து வந்தது, இந்த காலையை காண செய்தீரே, அப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த காலையை காண செய்தீரே, நான் அதிகாலையில் உமது முகத்தின் சாயலால் திருப்தியாவேன். அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நீங்கள் பெறலன்னா உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்காது. அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தின் சாயலில் திருப்தி ஆகணும். அதனால் அதிகாலையில் ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையங்க, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைங்க. அவர் எவ்வளோ திடமாக இருந்தானே, அவர் எவ்வளோ பலசாலியாக இருந்தானே, ஒரு செகண்டுக்குள்ளே உயிர் போயிடுங்க. ஆனால் அந்த காலையை காண செய்தீரே, இந்த இரவு வரைக்கும், காலை முதல் இரவு வரைக்கும் பாதுகாத்தீரே, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கைக்கு போவேன். ஏன்னா காலையிலிருந்து இரவுக்குள்ளாக உலகத்தில் எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை மரணங்கள், இது எல்லாவற்றிலும் பாதுகாத்து நம்மை காப்பாற்றி இரவு தூங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுங்கங்க. உங்கள் நங்கூரம் சரியாக இருக்குமானால் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆகையால் கவனிங்க, அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதுதான் காரியம். பாருங்க, ஒரு நல்ல வசனம் எனக்கு பிடிக்கிற வசனம்னா, தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. யாராவது தெரிஞ்ச வாசிங்க டக்குன்னு. அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். எடுத்துட்டீங்களா? தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? பாருங்க, ரோமர் 8:32. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாத்தீங்களா? எப்படி வசனத்தை பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு. நாமெல்லாம் அந்த வசனத்தை தான் வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உண்மையே எங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டீரு, அப்படின்னா எங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆமென். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
அவர் மேலே விசுவாசம் இல்லைன்னா தான் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் மேலே சரியான விசுவாசம் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருந்தா நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, அவரையே நமக்கு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு சிலுவையில் தமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்படியானால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது அது எப்படிங்க? நீ ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சோர்ந்து போறீங்க? அல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. அல்லேலூயா. அவர் தானே நம்ம அழைத்தாரு. தாயின் கர்ப்பத்தில் நம்ம பிறக்க வைத்தது அவர் தானேங்க. என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க நான் கேட்குறேன். புரியுதா பிரியாருமில்லை? ஆண்டவர் மாத்திரம் கர்ப்பத்தின் கனியை நம்முடைய தாய்க்கு கொடுக்கலன்னு வைங்களேன், இன்றைக்கி நீங்களும் நானுங்க உட்கார முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் தானே, கடவுள் தானே, ஆண்டவர் தானே நமக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் நம்ம தாய்க்கு. அதனால தானே 10 மாதம் அவர்கள் கர்ப்பத்தை சுமந்து பெற்றெடுத்து நம்ம இன்னைக்கு மனுஷனாக இருக்கிறோம். ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, இளைப்பாறுதல் என்பது முக்கியமானது. நான் முடிக்க போகிறேன், என்னுடைய நேரம் 5 நிமிடம். ஆகையால் அவர் என்ன செய்தார், நான் என்ன செய்ய முடியும் என்பதில் அவர் என்ன செய்தார் என்பதே காரியம். வரப்போகின்ற கூட்டங்கள் என்னவாய் இருக்கும் என்பதில் என்னுடைய விசுவாசம் நங்கூரம் பாய்ச்சப்படவில்லை. என்னுடைய திறமை என்னவாக இருக்கும், அல்லது எந்த சபையில் நான் சேருவேன், அல்லது எந்த ஜனங்களோடு என் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வேன் என்பதில் என் விசுவாசம் இளைப்பாரி கொண்டிருக்கவில்லை. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் முடிக்கப்பட்ட கிரியைகளின் மேல் என்னுடைய விசுவாசமானது முழுவதுமாக இளைப்பாரி கொண்டிருக்கின்றது. அது ஏற்கனவே என்னால் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதே. அவர் வாக்களித்த அவர் அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் அங்கு இளைப்பாரி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துக்குள் அவருடைய நங்கூரத்தை, விசுவாசம் என்னும் நங்கூரத்தை பாய்த்து இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது எப்படிங்க நம்ம கவலைப்பட முடியும்? அல்லேலூயா, ஆமென். உங்கள் சந்தோஷத்தை ஒருவருமே கெடுக்க முடியாது. நான் கொடுக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உலகம் உங்களுக்கு என்ன செய்யாது, கொடுக்காது. ஆனால் ஒருவனும் உங்களை விட்டு அதை என்ன செய்யாது, எடுத்து போடவும் முடியாது. எப்போதும் போல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்க, இருக்க முடியும். இளைப்பாரி கொண்டு இருந்தால், விசுவாசம் என்ன நங்கூரம் இருந்தால் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா, கவனிங்க. ஆகையால் அவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினதினாலே அவரை நீதி உள்ளவராக விளங்கச் செய்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று கூறினார். நம்மை நீதிமான்களாக்க தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதை குறித்து அந்த கவிஞான் பாடினதில் வியப்பொன்றும் இல்லை. ஜீவித்திருந்து என்னை அவர் நேசித்தார், அவர் மரிக்கையில் என்னை ரட்சித்தார், அவர் அடக்கம் பண்ணப்படும் போது என் பாவங்களை தொலைதூரம் எடுத்து சென்றார். என்றாவது ஒரு நாள் அவர் வருவார், அது என்னே மகிமை நாளாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். புயலடிக்கும் கடல்களில் ஒரு கிறிஸ்தவன் இத்தகைய நம்பிக்கையின் மேல்தான் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். புயல் சீரும், எல்லா விதமான துன்பங்களும் வரும். ஆனாலும் நாம் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கிறோம். அது போதுமானது. அது ஒருபோதும் மூழ்கவே மூழ்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை நாம் அடுத்த வாரத்தில் மீண்டுமாக சந்திப்போம். யாவரும் எழுந்திருப்போம். அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த செய்தியை நாம் கொண்டு போகலாம். இது அநேக காரியங்களை 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம உற்சாகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டீர்களா? இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த பாகத்தை முதலாவது பாகத்தை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நாம் இரண்டாவது அடுத்த வாரத்தில் மீண்டும் சந்திப்போம் தொடர்ச்சியாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா பாடலாமா? ஆமென். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. என்றும் 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 மாறாத இயேசு நம்மோடு இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே, தந்தாரே, தந்தாரே. சந்தோஷம் வாழ்விலே தந்தாரே, 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 தந்தாரே. சந்தோஷம் வாழ்விலே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, மாறுமே, மாறுமே. உந்தன் வாழ்வே மாறுமே, 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 மாறுமே. உந்தன் வாழ்வே மாறுமே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்தியம்
அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 என்றும் என்றும் அவரே, 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 என்றும் என்றும் அவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசு ராஜா, உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த கப்பலானது நங்கூரம் பாய்ச்சப்பட்டதுனாலே அது மூழ்கி போகவில்லை. கடல்கள் கொந்தளித்தது, அதன் மேல் மோதினது, அது அலைக்கழித்தது, ஆனால் அது மூழ்கி போகவே இல்லை. அதுபோன்று ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையின் பேரில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் பொழுது என்ன துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் அது ஒன்றுமே செய்யாது, அது மூழ்கி போகாது. அதன் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, அதன் சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஆமாம் ஆண்டவரே, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டுமாக இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். என் தேவ நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கிருபை செய்து ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதல். தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தது போல அந்த ஓய்வானது அது முற்றிலுமான ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. அதன் முதல் பாகத்தை இன்று நாங்கள் தியானித்தோம். அடுத்த வாரத்தில் மீண்டுமாக அந்த தொடர்ச்சியாக நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களை உதவி செய்யுங்க. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவரீர் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். சகலத்தின் நன்மைக்கு அதுவாக நடத்துகிற தேவன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி கொண்டிருக்கிறேன், இன்னும் நடத்துவீர் ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். அவர் உங்களை விசாரிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். ஆமாண்டவரே, இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து விட்டேன். இளைப்பாறுதல் தருவேன் என்பது உம்முடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் எங்களை உமக்குள்ளாக இளைப்பாற பண்ணி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட பொழுதே எங்கள் பாவங்களை சுமந்து விட்டீர், எங்கள் சாபங்களை நீக்கிவிட்டீர், எங்கள் வியாதிகளை சுகப்படுத்தி விட்டீர், எங்கள் பலவீனங்களை மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. எங்களை நீர் முற்றிலுமாக ஆசீர்வதித்திருக்கிறார். உம்முடைய சொந்த குமாரனையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஓ யெகோவாயிரே, அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவாயிரே, ஓ நாம் அவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்வோம். ஆம் கர்த்தாவே, நாங்களுமே ஏற்றுக்கொண்டு எங்கள் விசுவாசத்தை நங்கூரம் பாய்த்து உமக்குள்ளாக இளைப்பாறும்படி கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக எங்கள் மத்தியில் சகோதரர் ஆறுமுகம் அவர்கள் குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அவர்களை சுகப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களை ஆசீர்வதியும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பும். உம்முடைய சமாதானத்தினால் அந்த குடும்பத்தை நிரப்பும். அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஆவற்றுமுக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் இளைப்பாறுதலும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக